தமிழக மக்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கழக உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது புதிதாக ஒரு கொடிய நோய் உருவாகியிருக்கிறது. அது மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கை என்று சொல்லி தமிழினத்தை திராவிட இனத்தையும் சிதைக்க ஒரு திட்டம் தீட்டியுள்ளார்கள். இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் தன்னுடைய எதிர்ப்பை சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டும். அந்த வகையில் என்னுடைய எதிர்ப்பை ஒரு கவிதை வடிவில் தெரிவிக்க இருக்கின்றேன். அன்னை மொழியின் ஆழமறியாமல் அறிஞர் அண்ணாவின் அறிவு தெரியாமல் அண்ணாவின் பெயரை முன்னால் வைத்திருக்கும் அண்ணாமலையே, உன் பின்னால் இருப்பது மலை அல்ல, வெற்று மலர். சூரியனை கண்டால்தான் தாமரையே இதழ் விரிக்கும். நீ எவ்வளவு பேசினாலும் தமிழ்நாட்டில் திமுக கொடிதான் பறக்கும். உலகத்திற்கே முதல் மொழி அண்ணாமலையே, உனக்கும் அதுதான் தாய்மொழி. உலகத்திற்கே முதல் மொழி அண்ணாமலையே, உனக்கும் அதுதான் தாய்மொழி. பிழைப்புக்காக வெறுக்காதே, பின்னால் ஒருபோதும் வருந்தாதே. இந்தியை திணிக்க நினைக்காதே, நாங்கள் எதற்கும் துணிந்தவர்கள், அதை மறக்காதே. தமிழை காக்க உரிமைகளை மீட்க தண்டவாளத்தில் தலை வைத்த தலைவனின் தன்மான கூட்டம் நாங்கள். எங்கள் மொழியை சிதைக்க நினைத்தால் சும்மா விட மாட்டோம். மும்மொழி கொள்கை என்பது உங்களின் மூட நம்பிக்கை. இருமொழி கொள்கையே எங்களின் தன்னம்பிக்கை. மோடியை டாடி என்று சொன்ன கேடிகள் இல்லை நாங்கள். திராவிடத்தை முன்னெடுத்துச் செல்லும் வானம் பாடிகள். நிதிகளை பெற்றுக்கொண்டு நீதியை வழங்காத ஒன்றியமே. சாதிய அரசியல் எங்களிடம் இல்லை. அதனால்தான் எப்போதும் எங்களுக்கு சாதனைக்கு பஞ்சமில்லை. உதயசூரியன் ஒருபோதும் உதிக்க மறக்காது. இந்த உதயக்கண்ணன் இருக்கும் வரை உங்களின் கனவு பலிக்காது என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி.